ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இலுகேஷ்னரி அப்படிங்கிற ஒரு லிட்ரரி டைம் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் தட் இலுகேஷ்னரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஏ ஹிடன் மெசேஜ் ஆர் இன்டென்ஷன் மெசேஜ் டு கன்வே டு அதர்ஸ். ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக மெசேஜ் அனுப்புகிறோம்ல, அந்த ஒரு மெசேஜை சொல்கிறது தான் இலுகேஷ்னரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படின்னா இன்டென்ஷன் மெசேஜ் இல்லைனா ஹிடன் மெசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு போயம் நம்ம எடுத்துக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா, அது ஒரு லிட்ரல் மீனிங் ஒன்று தரும், இன்னொன்று டீப்பர் மீனிங்கும் ஒன்று கொடுக்கும். இப்போ ஒரு போயம் எடுத்துக்கும் போது சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டன் அண்டு டன்னுடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஜஸ்ட்டு டன்னா என்னென்னா திரும்புறது அப்படிங்கிற மாதிரி லிட்ரல் மீனிங். நம்ம அதோட மீனிங் நான் திரும்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிட்ரல் மீனிங், மேலோட்டமான ஒரு மீனிங், அது சர்ஃபேஸான ஒரு மீனிங். டீப்பர் மீனிங் எடுத்துகிட்டிங்கன்னா வாழ்க்கையே திரும்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப்பர் மீனிங் கொடுக்கும். ஸோ அந்த டீப்பர் மீனிங் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொன்னால் ஒரு ஹிடன் மெசேஜ், இன்டென்ஷன் மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி ரெண்டு விஷயம் பேசும். ஸ்பீச்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவோம். ஸ்பீச் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு வேர்டை ஒரு ப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு ஆக்டோட தான் நம்ம அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஒருத்தவங்கள்ட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்குறேன், ஓகேங்களா? இது வந்து மேலோட்டமான ஒரு மீனிங், லிட்ரல் மீனிங். ஹவ் ஆர் யூனா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், அவங்க ஹெல்த்தை பற்றி நான் விசாரிக்கிறது தான். இது ஒரு அவங்களோட ஹெல்த்தை பற்றி நான் விசாரிக்கிறது தான் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடைய ஹிடன் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு மீனிங், அது மறைமுகமான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கேர் அபவுட் யூ, நான் உன்னை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்பீச்சுங்கிறது ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் வார்த்தை வழியாக நான் சொல்கிறேன், வேலை பயன்படுத்துகிறேன். ஆனால் அது இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உன் உன்னோட உடல்நலத்தை பற்றி கவலைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை அந்த வார்த்தை தாங்கி வருது, ஓகேங்களா? ஸ்பீச்சு அண்டு ப்ளஸ் ஒரு ஆக்ஷனும் ஒரு இன்டென்ட் மீனிங்கும் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பீச் நான் கொடுக்குறேன், ஹவ் ஆர் யூன்னு ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறேன், இது மேலோட்டமான ஒரு மீனிங் தான். உன்னோட ஹெல்த்தை பற்றி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் ஹவ் ஆர் யூங்கிறது. இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு ஸ்பீச்சு தான். ஆனால் அந்த ஸ்பீச்சு ஒரு ஆக்ஷனோட தான் வருது, ஒரு ஹிடன் மெசேஜோட தான் வருது, இன்டென்ஷனோட தான் வருது. இல்லைனா நான் ஹெல்த்தை பற்றி நான் கவலைப்படுறேன், நான் எப்பயுமே கவலைப்பட்டுருக்கேன் அப்படின்னு இவரோட எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறது தான் என்னென்னா ஹிடன் மீனிங். இந்த ஹிடன் மீனிங் தான் நம்ம என்ன சொல்லணும்னா இலுகேஷ்னரி மீனிங் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.